வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோடு நிற்காம உங்களுடைய யூடியூப் சேனலில் வரக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டெய்லி உங்களுடைய மூமெண்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை பார்க்கறதுக்கு பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டெய்லி அதனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கு வாழ்க்கை என்பது நம்மை நாமே தேடிக்கொள்வது அல்ல, அது நம்மை நாமே உருவாக்கி கொள்வது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சிந்திப்போம். வாழ்க்கை என்பது நம்மை நாமே தேடிக்கொள்வது அல்ல, அது நம்மை நாமே உருவாக்கி கொள்வது. இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் மிகப்பெரிய ஜாம்பவானாக மதிக்கப்படுபவர், இன்றைக்கும் ஒரு கிரிக்கெட் தெய்வமாக கருதப்படுபவர் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள். சச்சின் டெண்டுல்கர் அவர்களோடு பள்ளி தோழராக இருந்து ஸ்கூல் டீமில் விளையாடி, ஜூனியர் டீமில் விளையாடி, சீனியர் டீம்லையும் விளையாடியவர் வினோத் காம்ப்ளி என்ற ஒரு பிரபலமான கிரிக்கெட் வீரர். இருவரும் ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தில் தான் அறிமுகமாகறாங்க. நல்லா விளையாடுறாங்க. வினோத் காம்ப்ளியும் டெஸ்ட் மேட்ச்லலாம் கண்டினியூவா டபுள் செஞ்சுரிலாம் அடிச்சு பெரிய பேர் வாங்கினார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வினோத் காம்ப்ளி கிரிக்கெட்டை விட்டு விலகி போறார். ஆனால் சச்சின் டெண்டுல்கர் நீடித்து நிலைத்து நிறைய விளையாட்டுகள் விளையாடி நிறைய போட்டிகளில் வெற்றி பெற்று மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரராக ஓய்வு பெறுகிறார். இருவருக்கும் மிகப்பெரிய வேறுபாடு ஏன் அப்படின்னு சொன்னா, ஒழுக்கம். வாழ்க்கை என்பது நம்மை நாமே தேடிக்கொள்வதல்ல, அது நம்மை நாமே உருவாக்கி கொள்வது. சச்சின் டெண்டுல்கர் தன்னை உருவாக்கி கொண்டார். தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார். ஒழுக்கமாக அந்த விளையாட்டை விளையாடினார். நேர்மையாக நடந்து கொண்டார். எல்லோரிடத்திலும் இணக்கமாக நடந்து கொண்டார். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கிரிக்கெட் வாழ்க்கையிலும் அவர் எந்த நேரத்திலும் தடுமாற்றம் அடைந்ததே கிடையாது. வெற்றியிலும் சரி தோல்வியிலும் சரி தன்னை இணக்கமாக நடத்தி கொண்ட ஒரு மாபெரும் மனிதராக இருந்ததால் தான் இன்று த காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டாடுறாங்க மக்கள். அவரோடு இணைந்து பயணித்தவர் தான் வினோத் காம்ப்ளி அவர்கள். அவர் இவரை விட ரொம்ப ஸ்டைலிஷ் பிளேயர், ரொம்ப அழகா விளையாடுவார். அவருடைய லெப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரோக் எல்லாம் பயங்கரமா இருக்கும்ல. இடது கையால லெப்ட் ஹேண்டால கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாகவே இருந்தார் வினோத் காம்ப்ளி. ஆனால் இன்றைக்கு அவருடைய குடிப்பழக்கத்தினாலையும் அவருடைய தவறான செயல்பாடுகளினாலையும் அவருடைய வாழ்க்கை சிதைந்து போச்சு. கோடிக்கணக்கில் அவர் வைத்திருந்த சொத்துக்கள் எல்லாம் இன்று கரைந்து காணாமல் போய்விட்டது. கிரிக்கெட் வாரியம் கொடுக்கக்கூடிய 30,000 ரூபாய் பென்ஷன் தொகை மட்டும்தான் அவருடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அவரோடு தான் இணைந்து பயணித்த சச்சின் டெண்டுல்கர் பல கோடி சம்பாதித்தாலும் அவருக்கும் கிரிக்கெட் வாரியம் பென்ஷன் கொடுக்கிறது. ஆனால் அவருடைய பென்ஷன் தொகையை 70,000. அதிகமாக பென்ஷன் வாங்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்களில் அவரும் ஒருவர். ஆனால் வினோத் காம்ப்ளியோட நிலையை நினைச்சு பார்ப்போம். நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில், அதுதான் இந்த இரண்டு பேருடைய செயல்பாடுகளும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நான் டெண்டுல்கரை போல வளமிக்கவராக திறமை மிக்கவராக இருந்து அதை காப்பாற்றிக் கொள்கிறேனா, அல்லது எல்லாம் இருந்தும் திறமை இருந்தும் வளம் இருந்தும் வினோத் காம்ப்ளியை போல என்னுடைய வாழ்க்கையை சிதைத்துக் கொள்கிறேனா? நாம் வாழ்ந்து பார்க்க வேண்டியது எந்த நபரை பின்பற்றி சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு நிறைய நம்ம கிட்ட இருக்கு, கொட்டி கிடக்கு. நம்மை சுற்றிலும் நமக்குள்ளும் நிறைய கொட்டி கிடக்கிறது. அந்த வளங்களை எல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையை மெருகூட்டுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். நம்முடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிற அனைவருக்கும் நல்லதாக பயன்படும் பொழுது நாமும் நல்லவர்களாக நீடித்த புகழுக்குரியவர்களாக மாறுவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு அரிசி முறுக்கு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ஸ்நாக் முறுக்கு. அந்த அரிசி முறுக்கு நிறைய சாப்பிடலாம். ஏன் நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா, அது எண்ணெயை கம்மியாக தான் ஈர்த்து கொள்ளும்.
பொதுவாகவே வந்து கோதுமையோ இல்லை சோளமும் மற்ற பயிர்களை எல்லாம் எண்ணெயில் போடும்போது எண்ணெய் அதிகமாக எடுத்துக்குங்க. ஆனால் அரிசியை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து பதமாக தான், கொஞ்சமாக தான் எடுத்துக்கும். அதனால் அரிசி முறுக்கில் வந்து நம்முடைய தமிழ் முறைப்படி செய்யும் பொழுதெல்லாம் அதில் சீரகம் சேர்த்துக்குவாங்க, எள்ளு சேர்த்துக்குவாங்க, வெண்ணெய் சேர்த்துக்குவாங்க, சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இது மூன்றுமே வந்து மிக மருத்துவ குணம் நிறைந்த பொருட்கள். அதோடு சேர்த்து அரிசியில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நிறைய சத்து கொடுக்குது, உடனடி ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு சிற்றுண்டி. அது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் தான் ஆபத்து. அளவோடு எடுத்து முறுக்கு சாப்பிடுவோம். முறுக்கு சாப்பிட்டு நம்முடைய உடலையும் முறுக்காக வைத்துக் கொள்வோம். நன்றி. வாழ்க மகிழ்வுடன்.